தூக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இதோட தோற்றம் இவ்வளோ பிரகாசமாக இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்க, இந்த கடற்கரையில் உள்ள போஸ்ட் பாக்ஸை கொரோனாக்கு அப்புறம் சீனா ஒரு நல்ல விஷயத்த ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வராங்க 2020 இருந்து. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வெல்கம் டு கார்கி டிசைன்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் சேர்த்து மறக்காம பெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி அந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் இருக்க காமனான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிரெயின் டைவர்ட் ஆகிட்டே இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அதில் ஈடுபாடாக இருக்கணும்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்ம பிரெயின் டைவர்ட் ஆகிட்டு வேறு எதுவும் மேலே கவனம் போயிடும். ஆனால் ஒரு சில 3 விஷயங்கள்ல இருந்து நம்மளோட பிரெயின் டைவர்ட்டே ஆகாதான். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டை நோட்டீஸ் பண்ணுறது. உங்கள் முன்னாடி அருமையான சாப்பாடு ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் எல்லாமே அது மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்குமா. அந்த சாப்பாடை சாப்பிட்லாமா வேணாமா, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத உங்கள் பிரெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குமே தவிர உங்கள் பிரெயின் டைவர்ட்டே ஆகாதான். யூடியூப்பில் இந்த கண்டென்ட்டில் போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறையா போயிருக்கும். அந்த ஃபுட் மேக்கிங் வீடியோ பார்த்து வீட்டில் சமைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பிரெயின் இதில் ஃபோக்கஸ்டாக அவங்க உட்கார வச்சு ஃபுல் வீடியோவும் பார்க்க வைக்குமா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் பீப்புள். உங்கள் முன்னாடி ஹேண்ட்ஸமான ஒரு பையனோ அல்லது கிளாமரான ஒரு பொண்ணோ வந்து நின்னா அந்த நேரத்தில் உங்கள் பிரெயின் அவங்க மேலே தான் ஃபோக்கஸ்டாக அவங்களே தான் பார்க்க வைக்குமா. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஆக்டர்ஸோட ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நார்மலான ஃபோட்டோவை விட கொஞ்சம் கிளாமரான ஃபோட்டோவுக்கு தான் ரீச் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரே தேட்டரில் உள்ள 2 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனில் நார்மலான படமும் இன்னொரு ஸ்க்ரீனில் ஏ சர்டிஃபிகேட் படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த அடல்ட் கண்டென்ட் மூவிக்கு தான் ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்களாம். ஏன்னா நம்ம பிரெயின் நார்மலானதை விட அது மேலே தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக செலுத்துமா. மூணாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சர், அபாயகரமான உணர்வு. உங்கள் முன்னாடி ஒரு புலியோ அல்லது சிங்கமோ வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இது நம்மளை சாப்பிட்ருமா சாப்பிடாதா, இதுக்கிட்டேருந்து நம்ம உயிர் பிழைச்சிடலாமா பிழைக்க முடியாதா அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்குமே தவிர நம்ம பிரெயின் டைவர்ட்டே ஆகாதான். இந்த மாதிரியான அபாயகரமான நேரங்களில் நம்மளோட மூளை அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்குமே தவிர டைவர்ட் ஆகவே ஆகாது. இந்த 3 விஷயங்கள் தான் எவ்வளவோ விஷயங்களில் டைவர்ட் ஆன நம்ம பிரெயினும் இந்த 3 விஷயங்களில் டைவர்ட் ஆகாமல் இருந்திருக்கு. நம்மளோட பூமியிலே ரொம்ப ரொம்ப குளிரான பிளேசஸ் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோன்னா எல்லாரும் சொல்லுற காமனான பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக், நார்த் போல் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், ஒரு -5 டிகிரி, -10 டிகிரி, அதிகபட்சம் -40 வரை கூட போயிருக்கு. ஆனால் அதை விட பல மடங்கு குளிரான பிளேசஸ்லாம் இந்த யூனிவர்ஸில் இருக்கான். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். BoomerangNebula அப்படிங்கிற அந்த இளம் கிரகம் தான் இந்த யூனிவர்ஸிலே ரொம்ப ரொம்ப கூலான பிளேஸாக. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா -272 டிகிரி செல்சியஸா. அப்போது இது எந்த அளவுக்கு கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இது சரியா பூமியை விட்டு 5000 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு. இதோட தோற்றம் இவ்வளோ பிரகாசமாக இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதன் வாழ்க்கையோட கடைசி கட்டங்களில் வாயுவை வெளியேற்றும் போது ஒரு பிரகாசமான மைய நட்சத்திரத்தை சுற்றி இந்த கிரக நெபுலா உருவாகுது. அதனால தான் இது பார்க்கும்போதே அவ்வளோ பிரைட்டாக ஒரு மேகமூட்டத்தலான ஒரு பனியினால் ஆன போன்ற ஒரு காட்சியை நமக்கு தருது. இதை ஏன் BoomerangNebula அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1980 வானிலையாளர்கள் நெபுலாவை பார்வையிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஒரு நெபுலா மட்டுமே பூமராங் வடிவத்தில் தனித்துவமாக காட்சி அளிச்சது. உடனே இதை BoomerangNebula அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1995 தான் இதோட வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது -272 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தெரிய வந்தது. அன்னிலேருந்து இதுதான் இந்த யூனிவர்ஸிலே ரொம்ப ரொம்ப குளிரான இடம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. நமக்கெல்லாம் இங்கே இருக்க குளிரிலே தாங்க முடியல. அந்த இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்னங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இனிமே நைட் ஷிஃப்ட் வேலையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இரவு முழுவதும் தூக்கமே வராதவங்களுக்கு கூட நன்றாக தூக்கம் வரக்கூடிய நேரம் என்னதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரவு 3 to 4 அந்த மணி நேரத்தில் தான் நம்மளுடைய உடல்
ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குமா. அதனாலே நம்ம அனைவரும் அந்த நேரத்தில் அசந்து தூங்கிடுவோம். பெரும்பாலும் வயதானவர்கள் இரவு நேரத்தில் தூக்கத்தில் இறப்பாங்க. அப்படி தூக்கத்தில் இறக்குறவங்கள 90% பேர் இந்த 3 to 4 இந்த குறிப்பிட்ட மணி நேரத்தில் தான் இறப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட மணி நேரத்தில் நாம் எல்லாருமே உறங்கியே ஆகணும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அந்த நேரத்தில் உறங்காமல் வேலை செய்கிறதுனால நம்மளோட ஆயுள் குறையுமா. நம்மளுடைய உடல் பலவீனமாக இருக்கும்பொழுது உறக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா உடலில் பலவிதமான நோய்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் 80 வயது வரை வாழ வேண்டியவங்களாம் 60 வயதில் இறந்துடுவாங்களாம். ஸோ நைட்டு இனிமே வேலைக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொரோனாக்கு அப்புறம் சீனா ஒரு நல்ல விஷயத்த ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வராங்க 2020 இருந்து. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செயற்கையான நிலாவை உருவாக்கிட்டு வராங்களாம். தென்மேற்கு சிச்சுவான் அப்படிங்கிற மாகாணத்தில் உள்ள ஒரு நகரமான செங்கடு அப்படிங்கிற இடத்துல ஒளிரும் செயற்கைக்கோள்களை உருவாக்கிட்டு வராங்க. இது உண்மையான நிலாவுடன் சேர்ந்து வானத்தில் சீன மக்களுக்காண்டி பிரகாசிக்க போகுதான். உண்மையான நிலாவை விட இவங்க உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் மூன் வந்து 8 மடங்கு நிலாவை விட அதிகமாக பிரதிபலிக்கும் தன்மை வாய்ந்தது. 2020க்கு முன்னாடி அந்த ஆர்டிஃபிஷியல் மூன் பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் COVID-19 காரணமாக கொஞ்ச நேரம் தள்ளி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த பிளானை திரும்பி எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த வருஷத்துலேயே ஒரு மூணை வானில் ஏவ போகிறாங்களாம். இந்த மூன் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க நினச்ச மாதிரியே அடுத்த இன்னும் 2 மூன்களை வானில் ஏவுவாங்களாம். இந்த செயற்கை நிலாவோட சிறப்பம்சம் இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோலார் பேனல் மாதிரி தான் இதுவும். பகல் நேரங்களில் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி அது மூலிமா இரவு நேரங்களில் ஒளியை நமக்கு தருமா. இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எப்படி நம்ம பிரைட்னஸை நமக்கு தேவை போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அந்த மூன்களோட பிரைட்னஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் அதோட லொக்கேஷனையும் நமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கலாம். சீனாவில் எங்கேயாவது ஒரு பேரிடரோ ஒரு வெள்ளம் ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர் காலங்களில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாமா. இந்த ஆர்டிஃபிஷியல் மூன் மூலம் அவங்களோட ஸ்ட்ரீட் லைட் தேவைகளை குறைக்கிறதுக்கும் நகர்ப்புறங்களில் உள்ள மின்சார செலவை குறைக்கிறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு மூன் இருந்தாலே போதும், பல கிராமங்களுக்கு மின்சாரமே இரவு நேரங்களில் தேவைப்படாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவுக்கு இதோட லைட்னஸ் தெரியும். இதை உருவாக்கிட்டு வர சீனாவோட நகரமான செங்கடு அப்படிங்கிற நகரத்துக்கு மின்சார செலவில் ஆண்டுக்கு 1.2 பில்லியன் யுவான், அதாவது $170 மில்லியன் மிச்சமாகுமா கரண்ட் செலவில் இருந்து. இந்த மாதிரி விஷயத்தை சீனா மட்டுமே பண்ணலை. 1990களிலேயே ரஷ்ய விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்னியா அல்லது பேனர் எனப்படும் சோதனை திட்டத்தின் மூலம் விண்வெளியிலிருந்து ஒளியை பிரதிபலிக்க ஒரு மாபெரும் கண்ணாடியை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் மூணாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜப்பான் சமீபத்தில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வித்தியாசமான ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, தபால் பெட்டி, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் பாக்ஸை அண்டர் வாட்டரில் வச்சுருக்காங்களா, அதாவது கடலுக்கு அடியில் கொண்டு போய் அந்த போஸ்ட் பாக்ஸை வச்சுருக்காங்களாம். ஜப்பானில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நிஷிமுரா மாவட்டத்தில் வாகாயாமா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் சுஷாமி அப்படிங்கிற ஒரு சிறிய மீன்பிடி நகரம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த உலகின் மிக ஆழமான நீருக்கடியில் அஞ்சல் பெட்டி அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டை 10 மீட்டர் ஆழத்தில் கொண்டு போய் வச்சு பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மக்களும் சரி ஜப்பானிய மக்களும் சரி லெட்டர் எழுதுறதையே மறந்து போயிட்டோம். அதனால மக்கள் எல்லாருமே லெட்டரை திரும்பி எழுத ஆரம்பிக்கணும், இந்த எழுதுறது மீதான ஆர்வத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் அந்த ஊரை ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டியுமே இதை பண்ணியிருக்காங்களாம். நம்மளாம் ரோட்டு முனையில் இருக்க போஸ்ட் பாக்ஸில் போய் லெட்டரை கூட போடுறது கிடையாது. அவங்களாம் கடல் கடியில் போய் வச்சுருக்காங்களே, அந்த ஜப்பானிய மக்கள் அந்த போஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வாகாயாமா அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட 5000 மக்கள் கிட்ட வாழ்ந்துட்டு வருவாங்க. அவங்களோட முக்கிய தொழிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறது அவங்களோட முக்கிய தொழிலாகவே இருக்குது. இந்த கடற்கடியில் உள்ள போஸ்ட் பாக்ஸை உள்ளூர் போஸ்ட் ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்டுதோறும் 1000லேருந்து 1500 வரை லெட்டர்ஸ்லாம் வந்து குமிஞ்சு தள்ளுது அந்த போஸ்ட் பாக்ஸில். உள்ளூர் மக்கள் இதை பயன்படுத்துறதை விட வெளியூர்லேருந்து அதிகமான மக்கள் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸை பயன்படுத்திட்டு போகிறாங்களாம். இந்த வகை போஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுற லெட்டர்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு போகும், இல்லைன்னா வெளியூர்லேருந்து வரவங்க தங்களோட அன்புக்குரியவர்களுக்கு அவங்களோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காண்டியே, உனக்காண்டி நான் கடலுக்கு அடியில் போய் இவ்வளோ ஸ்பெஷலாக உனக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காண்டியே இந்த போஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க. மேலும் இது போன்ற அருமையான வீடியோகளுக்கு இணைந்திடுங்கள். உங்கள் கார்கி டிசைன்ஸ்.